அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும். அதில் தலைப்பு 1.4 ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். ஃபஸ்ட்டு அறிமுகம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் 1 முதல் உலகப் போரின் மாபெரும் விளைவு உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்ட ரஷ்ய புரட்சி ஆகும். 1வது பாயிண்ட், முதல் உலகப் போரின் மாபெரும் விளைவு உலக வரலாற்றில் தனித்தன்மை கொண்ட ரஷ்ய புரட்சியாகும். அடுத்து 2வது பாயிண்ட், முதல் உலகப் போரின் காரணமாக ஏற்பட்ட பேரிழப்புகளும் பெருந்துயரங்களும் ரஷ்யாவில் நிலவிய மோசமான சமூக அரசியல் பொருளாதார நிலைகளை அவற்றின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றன. 2வது பாயிண்ட், முதல் உலகப் போரின் காரணமாக ஏற்பட்ட பேரிழப்புகளும் பெருந்துயரங்களும் ரஷ்யாவில் நிலவிய மோசமான சமூக அரசியல் பொருளாதார நிலைகளை அவற்றின் உச்சத்திற்கு இட்டுச் சென்றன. 3வது பாயிண்ட், 1917 மார்ச் திங்களில் ஒன்று, நவம்பரில் மற்றொன்று என 2 புரட்சிகள் நடைபெற்றன. 3வது பாயிண்ட், 1917 மார்ச் திங்களில் ஒன்று, நவம்பரில் மற்றொன்று என 2 புரட்சிகள் நடைபெற்றன. 4வது பாயிண்ட், சார் மன்னர் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற பூர்ஷ்வாக்கள் போரை தொடர விரும்பினர், ஆனால் மக்கள் அதற்கு எதிராக இருந்தனர். 4வது பாயிண்ட், சார் மன்னர் பதவி விலகியதைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற பூர்ஷ்வாக்கள் போரை தொடர விரும்பினர், ஆனால் மக்கள் அதற்கு எதிராக இருந்தனர். 5வது பாயிண்ட், எனவே அவர்களின் தலைவர் லெனின் வழிகாட்டுதலின்படி 2வது மாபெரும் புரட்சி மேற்கொண்டனர். 5வது பாயிண்ட், எனவே அவர்களின் தலைவர் லெனின் வழிகாட்டுதலின்படி 2வது மாபெரும் புரட்சி மேற்கொண்டனர். 6வது பாயிண்ட், ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவினார். 6வது பாயிண்ட், ஆட்சியை கைப்பற்றிய லெனின் ரஷ்யாவில் கம்யூனிச அரசை நிறுவினார். புரட்சிக்கான காரணங்கள். 7வது பாயிண்ட், சமூக காரணம். 7வது பாயிண்ட், சமூக காரணம். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7.1, ரஷ்யாவில் மகா பீட்டரும் 2ஆம் கேத்தரினும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். 7.1வது பாயிண்ட், ரஷ்யாவில் மகா பீட்டரும் 2ஆம் கேத்தரினும் சமூக நிலைமையை மாற்றாமல் ஐரோப்பிய மயமாக்கலை மேற்கொண்டனர். 7.2வது பாயிண்ட், ரஷ்ய விவசாயிகள் நிலக்கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக கட்டுண்டு கிடந்தனர். 7.2வது பாயிண்ட், ரஷ்ய விவசாயிகள் நிலக்கிழார்களுக்கு சொந்தமான நிலங்களில் பண்ணை அடிமைகளாக கட்டுண்டு கிடந்தனர். 7.3வது பாயிண்ட், கிரிமிய போரில் ரஷ்யா தோல்வியடைந்த பின்னர் சில சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 7.3வது பாயிண்ட், கிரிமிய போரில் ரஷ்யா தோல்வியடைந்த பின்னர் சில சீர்திருத்தங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 7.4வது பாயிண்ட், 1861 சார் 2ஆம் அலெக்சாண்டர் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். 7.4வது பாயிண்ட், 1861 சார் 2ஆம் அலெக்சாண்டர் பண்ணை அடிமை முறையை ஒழித்து அவர்களை மீட்டார். 7.5வது பாயிண்ட், ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு போதுமான நிலங்கள் வழங்கப்படவில்லை. 7.5வது பாயிண்ட், ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு போதுமான நிலங்கள் வழங்கப்படவில்லை. 7.6வது பாயிண்ட், 7.6வது பாயிண்ட், இந்த விவசாயிகளே
புரட்சியின் வெடிமருந்து கிழங்காயினர். 7.6வது பாயிண்ட். இந்த விவசாயிகளே புரட்சியின் வெடிமருந்து கிழங்காயினர். 7.7வது பாயிண்ட். நாடு தொழில்மயம் ஆனதின் விளைவாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருந்தது. அவர்கள் மிக குறைவான ஊதியம் பெற்றதால் மனக்குறையுடன் இருந்தனர். 7.7வது பாயிண்ட். நாடு தொழில்மயம் ஆனதின் விளைவாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் பெருகியிருந்தது. அவர்கள் மிக குறைவான ஊதியம் பெற்றதால் மனக்குறையுடன் இருந்தனர். 8வது பாயிண்ட். புரட்சிவாதிகளின் பங்கு. 8வது பாயிண்ட். புரட்சிவாதிகளின் பங்கு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 8.1. இதே சமயத்தில் அறிவுஜீவிகளிடையே புரட்சிகர கருத்துக்கள் பரவியதும் அவர்களை சார் மன்னர் ஒடுக்கியதும் சமதர்ம கொள்கையின்பால் பற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. 8.1வது பாயிண்ட். இதே சமயத்தில் அறிவுஜீவிகளிடையே புரட்சிகர கருத்துக்கள் பரவியதும் அவர்களை சார் மன்னர் ஒடுக்கியதும் சமதர்ம கொள்கையின்பால் பற்று கொண்ட மாணவர்கள் தங்கள் கருத்துக்களை விவசாயிகளிடையே பரப்புரை செய்ய வைத்தது. 8.2வது பாயிண்ட். விரைவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் கொண்டன. 8.2வது பாயிண்ட். விரைவில் மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் புதிய கருத்துக்கள் வடிவம் கொண்டன. 8.3வது பாயிண்ட். மேலும் சோசலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் உருவானது. 8.3வது பாயிண்ட். மேலும் சோசலிச ஜனநாயக தொழிலாளர் கட்சியும் உருவானது. 9வது பாயிண்ட். சார் மன்னரின் எதேச்சதிகாரம். 9வது பாயிண்ட். சார் மன்னரின் எதேச்சதிகாரம். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். 9.1. ரோமனாவ் வம்சத்தைச் சேர்ந்த சார் 2ஆம் நிக்கோலஸ் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவமே கொண்டிருந்தார். 9.1. ரோமனாவ் வம்சத்தைச் சேர்ந்த சார் 2ஆம் நிக்கோலஸ் அரசு நிர்வாகத்தில் குறைவான அனுபவமே கொண்டிருந்தார். 9.2. அவருடைய மனைவி சாரினா அலெக்சாண்டிரா ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஆளுமையாக இருந்ததால் நிக்கோலஸ் அம்மையாரின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தார். 9.2வது பாயிண்ட். அவருடைய மனைவி சாரினா அலெக்சாண்டிரா ஆதிக்க மனோபாவம் கொண்ட ஆளுமையாக இருந்ததால் நிக்கோலஸ் அம்மையாரின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்தார். 9.3வது பாயிண்ட். காலனிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார். 9.3வது பாயிண்ட். காலனிகளை கைப்பற்றும் போட்டியில் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக மஞ்சூரியாவில் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஊக்குவித்தார். 9.4வது பாயிண்ட். இது 1904இல் ஜப்பானோடு போரிட தூண்டியது. 9.4வது பாயிண்ட். இது 1904இல் ஜப்பானோடு போரிட தூண்டியது. 9.5வது பாயிண்ட். இந்த போரில் ரஷ்யா அடைந்த தோல்வி வேலைநிறுத்தங்களுக்கும் கலகங்களுக்கும் இட்டுச் சென்றது. 9.5. இந்த போரில் ரஷ்யா அடைந்த தோல்வி வேலைநிறுத்தங்களுக்கும் கலகங்களுக்கும் இட்டுச் சென்றது. 9.6வது பாயிண்ட். சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. 9.6வது பாயிண்ட். சார் எதிர்ப்பு மேலும் வளர்ந்தது. 9.7வது பாயிண்ட். 1905 ஜனவரி 22ஆம் நாளன்று கபான் என்னும் பாதிரியார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி நடத்தி சென்றார். 9.7வது பாயிண்ட். 1905 ஜனவரி 22ஆம் நாளன்று கபான் என்னும் பாதிரியார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பங்கேற்ற பேரணியை புனித பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள அரசரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி நடத்தி சென்றார். 9.8வது பாயிண்ட். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம் வேளாண் தொழில்துறைகளில் சீர்திருத்தங்கள் என்பவையே அவர்களின் கோரிக்கைகளாய் இருந்தன. 9.8வது பாயிண்ட். மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேசிய சட்டமன்றம் வேளாண்
தொழில்துறைகளில் சீர்திருத்தங்கள் என்பவையே அவர்களின் கோரிக்கைகளாய் இருந்தன. 9.9வது பாயிண்ட். ஆனால் காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். 9.9வது பாயிண்ட். ஆனால் காவல்துறையும் இராணுவமும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். 9.10வது பாயிண்ட். குருதி ஞாயிறு என்றழைக்கப்பட்ட இந்நாளில் நடந்த நிகழ்வுகள் வேலைநிறுத்தம், கலகம், வன்முறை ஆகியவற்றிற்கு இட்டுச் சென்றது. 9.10வது பாயிண்ட். குருதி ஞாயிறு என்றழைக்கப்பட்ட இந்நாளில் நடந்த நிகழ்வுகள் வேலைநிறுத்தம், கலகம், வன்முறை ஆகியவற்றிற்கு இட்டுச் சென்றது. 9.11வது பாயிண்ட். சார் நிக்கோலஸ் ஒரு அரசியலமைப்பை வழங்கி டூமா என்னும் நாடாளுமன்றத்தை நிறுவும் கட்டாயத்திற்குள்ளானார். 9.11வது பாயிண்ட். சார் நிக்கோலஸ் ஒரு அரசியலமைப்பை வழங்கி டூமா என்னும் நாடாளுமன்றத்தை நிறுவும் கட்டாயத்திற்குள்ளானார். 9.12வது பாயிண்ட். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு இது மனநிறைவு அளிப்பதாயில்லை. 9.12வது பாயிண்ட். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு இது மனநிறைவு அளிப்பதாயில்லை. 9.13வது பாயிண்ட். அவர்கள் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் எனும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்கில் நிறுவினர். ட்ராட்ஸ்கி அதன் தலைவரானார். 9.13வது பாயிண்ட். அவர்கள் தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அடங்கிய சோவியத் எனும் அமைப்பை பீட்டர்ஸ்பர்கில் நிறுவினர். ட்ராட்ஸ்கி அதன் தலைவர் ஆவார். 10வது பாயிண்ட். சார் மன்னருக்கு எதிர்ப்பு, டூமா கலைக்கப்படுதல். 10வது பாயிண்ட். சார் மன்னருக்கு எதிர்ப்பு, டூமா கலைக்கப்படுதல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10.1. முதல் உலகப் போர் வெடித்ததுடன் ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அணி சேர்ந்ததால் ரஷ்ய முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பெற்றது. 10.1 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். முதல் உலகப் போர் வெடித்ததுடன் ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடன் அணி சேர்ந்ததால் ரஷ்ய முடியாட்சி தற்காலிகமாக வலுப்பெற்றது. 10.2வது பாயிண்ட். சாரை மாற்றும் நோக்கமுடன் அரண்மனை புரட்சியொன்று நடைபெறப்போவதாக வதந்தி பரவியதால் நிக்கோலஸ் தன்னை படைகளின் தலைமை தளபதியாக அறிவித்து கொண்டார். 10.2வது பாயிண்ட். சாரை மாற்றும் நோக்கமுடன் அரண்மனை புரட்சியொன்று நடைபெறப்போவதாக வதந்தி பரவியதால் நிக்கோலஸ் தன்னை படைகளின் தலைமை தளபதியாக அறிவித்து கொண்டார். 10.3வது பாயிண்ட். 1916ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சார் மன்னர், பேரரசி ஆகியோரிடம் செல்வாக்குமிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புட்டின் என்பவர் சார் மன்னரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். 10.3வது பாயிண்ட். 1916ஆம் ஆண்டு முடிவடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் சார் மன்னர், பேரரசி ஆகியோரிடம் செல்வாக்குமிக்க அதிகாரம் கொண்ட ரஸ்புட்டின் என்பவர் சார் மன்னரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். 10.4வது பாயிண்ட். பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். 10.4வது பாயிண்ட். பீட்டர்ஸ்பர்க் நகரத்தின் சோவியத் உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். 10.5வது பாயிண்ட். சார் மன்னரின் நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டன. 10.5வது பாயிண்ட். சார் மன்னரின் நோக்கங்களை எப்போதெல்லாம் டூமா எதிர்த்ததோ அப்போதெல்லாம் டூமா கலைக்கப்பட்டு புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டன. 10.6வது பாயிண்ட். அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏதுமில்லாமல் 1917 புரட்சியுடன் 4வது டூமா முடிவுக்கு வந்தது. 10.6வது பாயிண்ட். அரசின் கொள்கைகளில் மாற்றம் ஏதுமில்லாமல் 1917 புரட்சியுடன் 4வது டூமா முடிவுக்கு வந்தது. 11வது பாயிண்ட். பொதுமக்களின் எழுச்சிகள். 11வது பாயிண்ட். பொதுமக்களின் எழுச்சிகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 11.1. இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே ரொட்டிக்கு ஏற்பட்ட பெருந்தட்டுப்பாடு அவர்களை வேலைநிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது.
11.1வது பாயிண்ட். இந்நிலையில் நூற்பாலைகளில் பணியாற்றிய பெண்களிடையே ரொட்டிக்கு ஏற்பட்ட பெருந்தட்டுப்பாடு அவர்களை வேலைநிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியது. 11.2 ரஷ்ய பேரரசின் தலைநகரான பெட்ரோகிரேடில் தொழிற்சாலைகள் அதிகமிருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். 11.2 ரஷ்ய பேரரசின் தலைநகரான பெட்ரோகிரேடில் தொழிற்சாலைகள் அதிகமிருந்த பகுதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். 11.3 பெருமளவிலான பெண் உழைப்பாளர்கள் போர்க்குணத்துடன் உழைப்போர்க்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டனர். 11.3 பெருமளவிலான பெண் உழைப்பாளர்கள் போர்க்குணத்துடன் உழைப்போர்க்கு ரொட்டி என கோரிக்கை முழக்கமிட்டனர். 11.4வது பாயிண்ட். தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை நோக்கி கையசைத்த அவர்கள் வெளியே வாருங்கள், வேலையை நிறுத்துங்கள் என கூற நகரின் 4 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த நாளே போராட்டத்தில் இணைந்தனர். 11.4வது பாயிண்ட். தொழிற்கூடங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களை நோக்கி கையசைத்த அவர்கள் வெளியே வாருங்கள், வேலையை நிறுத்துங்கள் என கூற நகரின் 4 லட்சம் தொழிலாளர்கள் அடுத்த நாளே போராட்டத்தில் இணைந்தனர். 12வது பாயிண்ட். சார் பதவி விலகல். 12வது பாயிண்ட். சார் பதவி விலகல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 12.1 வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. 12.1 வேலை நிறுத்தத்தை உடைப்பதற்கு அரசு தனது துருப்புகளை பயன்படுத்தியது. 12.2 ஆனால் வேலைநிறுத்தத்தின் 4ஆம் நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கலகங்கள் வெடித்தன. 12.2 ஆனால் வேலைநிறுத்தத்தின் 4ஆம் நாள் பாசறைகளில் இராணுவ வீரர்களின் கலகங்கள் வெடித்தன. 12.3வது பாயிண்ட். சார் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். 12.3 சார் தொலைதூரத்தில் தலைமை தளபதியாக தனது இராணுவத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். 12.4 அவருடைய ஆணை நகரத்தில் ஒளிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாரும் இல்லை. 12.4 அவருடைய ஆணை நகரத்தில் ஒளிபரப்பப்படவில்லை. அப்பணியை செய்ய அங்கு யாரும் இல்லை. 12.5 இதன் பின்னர் சார் பெட்ரோகிரேடு திரும்ப முயற்சித்தார். 12.5 இதன் பின்னர் சார் பெட்ரோகிரேடு திரும்ப முயற்சித்தார். 12.6 இருப்புப்பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். 12.6 இருப்புப்பாதை ஊழியர்கள் அவர் பயணம் செய்த புகை வண்டியை வரும் வழியில் நிறுத்திவிட்டனர். 12.7 இத்தகைய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்களும் சாரை பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்டனர். 12.7 இத்தகைய நிகழ்வுகளால் திகைத்து போன சில தளபதிகளும் பெட்ரோகிரேடில் இருந்த சில தலைவர்களும் சாரை பதவி விலகுமாறு கெஞ்சி கேட்டனர். 12.8 மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். 12.8 மக்களின் பேரெழுச்சிகளுக்கு சிறிது காலத்திற்கு பின் மார்ச் 15 சார் 2ஆம் நிக்கோலஸ் பதவி விலகினார். 13வது பாயிண்ட். தற்காலிக அரசு. 13வது பாயிண்ட். தற்காலிக அரசு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 13.1 அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. 13.1 அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள ஒன்றுக்கொன்று இணையான 2 அமைப்புகள் இருந்தன. 13.2 ஒன்று பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்க்கத்தைச் சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. 13.2 ஒன்று பழைய டூமா அமைப்பின் உடைமை வர்க்கத்தைச் சேர்ந்த பூர்ஷ்வா அரசியல்வாதிகளை கொண்ட அமைப்பு. 13.3வது பாயிண்ட். மற்றொன்று தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு அல்லது சோவியத். 13.3வது பாயிண்ட். 13.3வது பாயிண்ட். மற்றொன்று
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் அங்கம் வகித்த குழு அல்லது சோவியத். 13.4வது பாயிண்ட். சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. 13.4வது பாயிண்ட். சோவியத் அமைப்புகளின் ஒப்புதலோடு டூமாவால் ஒரு தற்காலிக அரசை நிறுவ முடிந்தது. 13.5வது பாயிண்ட். சோவியத்துகளில் மென்ஸ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையராக இருந்த போல்ஸ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். 13.5வது பாயிண்ட். சோவியத்துகளில் மென்ஸ்விக்குகள் ஆதிக்கம் செலுத்த சிறுபான்மையினராக இருந்த போல்ஸ்விக்குகள் அச்சமுற்றவர்களாகவும் முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இருந்தனர். 13.6வது பாயிண்ட். லெனினின் வருகையால் இச்சூழல் மாறியது. 13.6வது பாயிண்ட். லெனினின் வருகையால் இச்சூழல் மாறியது. அடுத்து 14வது பாயிண்ட். தற்காலிக அரசின் தோல்வி. 14வது பாயிண்ட். தற்காலிக அரசின் தோல்வி. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 14.1. புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். 14.1. புரட்சி வெடித்த போது லெனின் சுவிட்சர்லாந்தில் இருந்தார். 14.2. புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென அவர் விரும்பினார். 14.2. புரட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டுமென அவர் விரும்பினார். 14.3. அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. 14.3. அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே என்ற அவரது முழக்கம் தொழிலாளர்களையும் தலைவர்களையும் கவர்ந்தது. 14.4வது பாயிண்ட். போர்க்களத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறைகளால் பெருந்துயரங்களுக்கு உள்ளாகியிருந்த மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் எனும் முழக்கத்தால் கவரப்பட்டனர். 14.4வது பாயிண்ட். போர்க்களத்தில் ஏற்பட்டிருந்த பற்றாக்குறைகளால் பெருந்துயரங்களுக்கு உள்ளாகியிருந்த மக்கள் ரொட்டி, அமைதி, நிலம் எனும் முழக்கத்தால் கவரப்பட்டனர். 14.5வது பாயிண்ட். ஆனால் தற்காலிக அரசு 2 முக்கிய தவறுகளை செய்தது. 14.5வது பாயிண்ட். ஆனால் தற்காலிக அரசு 2 முக்கிய தவறுகளை செய்தது. 14.6வது பாயிண்ட். 1. நிலங்களின் மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தள்ளி வைத்தது. 14.6வது பாயிண்ட். 1. நிலங்களின் மறு விநியோகம் குறித்த கோரிக்கையின் மீது எடுக்கப்பட வேண்டிய முடிவை தள்ளி வைத்தது. 16.7வது பாயிண்ட். மற்றொன்று போரை தொடர்வதென எடுக்கப்பட்ட முடிவு. 14.7வது பாயிண்ட். மற்றொன்று போரை தொடர்வதென எடுக்கப்பட்ட முடிவு. 14.8வது பாயிண்ட். ஏமாற்றமடைந்த விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். 14.8வது பாயிண்ட். ஏமாற்றமடைந்த விவசாய இராணுவ வீரர்கள் தங்கள் பொறுப்புகளை கைவிட்டு நில அபகரிப்பில் ஈடுபடலாயினர். 14.9வது பாயிண்ட். இந்நிகழ்வு பெட்ரோகிரேடில் போல்ஸ்விக்குகளின் தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. 14.9வது பாயிண்ட். இந்நிகழ்வு பெட்ரோகிரேடில் போல்ஸ்விக்குகளின் தலைமையில் நடைபெற்ற எழுச்சியை மேலும் தீவிரப்படுத்தியது. 14.10வது பாயிண்ட். அரசு பிரௌத்தாவை தடை செய்து போல்ஸ்விக்குகளை கைது செய்தது. 14.10வது பாயிண்ட். அரசு பிரௌத்தாவை தடை செய்து போல்ஸ்விக்குகளை கைது செய்தது. 14.11வது பாயிண்ட். ட்ராட்ஸ்கியும் கைது செய்யப்பட்டார். 14.11வது பாயிண்ட். ட்ராட்ஸ்கியும் கைது செய்யப்பட்டார். 15வது பாயிண்ட். லெனின் தலைமையில் போல்ஸ்விக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். 15வது பாயிண்ட். லெனின் தலைமையில் போல்ஸ்விக் கட்சி ஆட்சியை கைப்பற்றுதல். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 15.1. அக்டோபர் திங்களில் லெனின் போல்ஸ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். 15.1. அக்டோபர் திங்களில் லெனின் போல்ஸ்விக் கட்சியின் மத்திய குழுவை உடனடி புரட்சி குறித்து முடிவு செய்ய கேட்டுக்கொண்டார். 15.2. ட்ராட்ஸ்கி
ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். 15.2 ட்ராட்ஸ்கி ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்தார். 15.3 நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதமேந்திய ஆலைத் தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. 15.3 பாயிண்ட் நவம்பர் 7 முக்கியமான அரசு கட்டடங்கள், குளிர்கால அரண்மனை, பிரதம மந்திரியின் தலைமை அலுவலகங்கள் ஆகியவை அனைத்தும் ஆயுதமேந்திய ஆலைத் தொழிலாளர்களாலும் புரட்சி படையினராலும் கைப்பற்றப்பட்டன. 15.4 பாயிண்ட் 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. 15.4 பாயிண்ட் 1917 நவம்பர் 8 ரஷ்யாவில் புதிய கம்யூனிஸ்ட் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. 15.5 பாயிண்ட் போல்ஸ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது. 15.5 பாயிண்ட் போல்ஸ்விக் கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என புது பெயரிடப்பட்டது. 16 பாயிண்ட் புரட்சியின் விளைவுகள். 16 பாயிண்ட் புரட்சியின் விளைவுகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 16.1 ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையையும் வறுமையையும் ஒழிக்க முடிந்தது. 16.1 ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியால் குறுகிய காலத்தில் ரஷ்யாவில் எழுத்தறிவின்மையையும் வறுமையையும் ஒழிக்க முடிந்தது. 16.2 பாயிண்ட் ரஷ்யாவின் தொழில்துறையும் வேளாண்மையும் உன்னதமான வளர்ச்சியை பெற்றன. 16.2 பாயிண்ட் ரஷ்யாவின் தொழில்துறையும் வேளாண்மையும் உன்னதமான வளர்ச்சியை பெற்றன. 16.3 பாயிண்ட் வாக்குரிமை முதலாக பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட்டன. 16.3 பாயிண்ட் வாக்குரிமை முதலாக பெண்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட்டன. 16.4 பாயிண்ட் தொழிற்சாலைகளும் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. 16.4 பாயிண்ட் தொழிற்சாலைகளும் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டன. 16.5 பாயிண்ட் நிலம் சமுதாயத்தின் சொத்தாக அறிவிக்கப்பட்டது. 16.5 பாயிண்ட் நிலம் சமுதாயத்தின் சொத்தாக அறிவிக்கப்பட்டது. 16.6 பாயிண்ட் ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 16.6 பாயிண்ட் ஏழை விவசாயிகளுக்கு நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. 16.7 பாயிண்ட் போரிலிருந்து விலகாமல் இருந்ததே தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என லெனின் நினைத்தார். 16.7 பாயிண்ட் போரிலிருந்து விலகாமல் இருந்ததே தற்காலிக அரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என லெனின் நினைத்தார். 16.8 பாயிண்ட் எனவே அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். 16.8 பாயிண்ட் எனவே அவர் உடனடியாக அமைதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். 16.9 பாயிண்ட் மைய நாடுகளின் கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்காக அவர் போரிலிருந்து விலகினார். 16.9 பாயிண்ட் மைய நாடுகளின் கடுமையான நிபந்தனைகள் குறித்து கவலை கொள்ளாமல் புதிய அரசை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதற்காக அவர் போரிலிருந்து விலகினார். 16.10 பாயிண்ட் 1918 பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. 16.10 பாயிண்ட் 1918 பிரெஸ்ட் லிடோவஸ்க் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. அடுத்து 17 பாயிண்ட் ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். 17 பாயிண்ட் ரஷ்ய புரட்சியின் உலகளாவிய தாக்கத்தின் விளைவுகள். இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் 17.1 ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. 17.1 ரஷ்ய புரட்சி உலக மக்களின் கற்பனையை தூண்டியது. 17.2 பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. 17.2 பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கப்பட்டன. 17.3 ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்து அவர்களுக்கு முழுமையாக ஆதரவையும் நல்கியது. 17.3 ரஷ்ய கம்யூனிஸ்ட் அரசு காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ஊக்குவித்து
அவர்களுக்கு முழுமையாக ஆதரவையும் நல்கியது. 17.4வது பாயிண்ட், நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலக அளவில் நடைபெறத் தொடங்கின. 17.4வது பாயிண்ட், நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற இன்றியமையாதவை குறித்த விவாதங்கள் உலக அளவில் நடைபெறத் தொடங்கின. 18வது பாயிண்ட், புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 18.1, ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சிமிக்க கவிதை. 18வது பாயிண்ட், புக்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 18.1, ரஷ்ய புரட்சி நடந்து சார் மன்னன் வீழ்ச்சியுற்ற போது நம் தேசிய கவி பாரதியார் எழுதிய உணர்ச்சிமிக்க கவிதை. புதிய ரஷ்யா, புதிய ரஷ்யா, மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலங்கே. மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலங்கே. ஆகாவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி, ஆகாவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி. கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான், கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான். வாகனத் தோல் புடைத்தார் வானமரர், வாகனத் தோல் புடைத்தார் வானமரர். பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம், பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம். வையகத்தீர் புதுமை காணீர், வையகத்தீர் புதுமை காணீர். இந்த கவிதையை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். புதிய ரஷ்யா, மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலங்கே. மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர் கடைக்கண் வைத்தாலங்கே. ஆகாவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி, ஆகாவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி. கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான், கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான். வாகனத் தோல் புடைத்தார் வானமரர், வாகனத் தோல் புடைத்தார் வானமரர். பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம், பேய்களெல்லாம் வருந்தி கண்ணீர் போகாமல் கண் புகைந்து மடிந்தனவாம். வையகத்தீர் புதுமை காணீர், வையகத்தீர் புதுமை காணீர். அடுத்து 19வது பாயிண்ட், புக்கில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 19வது பாயிண்ட், புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 19.1, 1870 மத்திய ஓல்கா பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் பிறந்தார். 19.1, 1870 மத்திய ஓல்கா பகுதி அருகே கற்றறிந்த பெற்றோருக்கு லெனின் பிறந்தார். 19.2, கார்ல் மார்க்சின் சிந்தனைகளால் கவரப்பட்ட அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். 19.2வது பாயிண்ட், கார்ல் மார்க்சின் சிந்தனைகளால் கவரப்பட்ட அவர் விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே என நம்பினார். 19.3வது பாயிண்ட், பெரும்பாலானோரின் ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஸ்விக் கட்சி என்று அறியப்பட்டனர். 19.3வது பாயிண்ட், பெரும்பாலானோரின் ஆதரவை பெற்ற லெனினும் அவரது ஆதரவாளர்களும் போல்ஸ்விக் கட்சி என்று அறியப்பட்டனர். 19.4வது பாயிண்ட், இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் மென்ஸ்விக்குகள் என்றும் அழைக்கப்பட்டனர். 19.4வது பாயிண்ட், இவருக்கு எதிரான சிறுபான்மையினர் மென்ஸ்விக்குகள் என்றும் அழைக்கப்பட்டனர். அடுத்து 20வது பாயிண்ட், புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 20வது பாயிண்ட், புக்கில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 20.1, பிரௌத்தா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். 20.1, பிரௌத்தா என்பது ஒரு ரஷ்ய மொழிச்சொல். 20.2, அதன் பொருள் உண்மை என்பதாகும். 20.2, அதன் பொருள் உண்மை என்பதாகும். 20.3, இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனின் கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும். 20.3,
இது 1918 முதல் 1991 வரை சோவியத் யூனியனின் கம்யூனிச கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாகும். இந்த 20.3 பாயிண்ட்ஸோட பாடம் 1 முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின்விளைவுகளும், தலைப்பு 1.4 ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.